வெல்கம் டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல் வி இமேஜின் அஸ் லைட்னு சொல்லி ஒரு அவார்ட் வின்னிங் ஒரு படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா உலகளவில் ரொம்ப ஃபேமஸான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்கும் இந்த படத்தை நாமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்ட்லாம் கூட இந்த படம் ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங் படம் சொல்லலாம். பொதுவாக படங்கள் ரெண்டு விதமான படங்கள் சொல்லலாம். ஒரு செட் ஆஃப் படங்கள் எப்படி தெரியும்னா, இந்த கமர்ஷியல் படங்கள் நம்ம இந்தியா மக்களுக்காகவே இந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸில் பார்த்திங்கன்னா படங்கள் எடுப்பாங்க. இன்னொன்று அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ங்கிறது அவார்ட் ஜெயிக்கிறதுக்காக கிடையாது. ஒரு ரியலிஸ்டிக்கான மனுஷங்களோட வாழ்க்கையை அப்படியே ரியலிஸ்டிக்கான முறையில் படம் எடுத்து அவங்களோட வாழ்வியலை அழகாக காமிப்பாங்க. ஸோ அவங்க வாழ்வியலில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சிட்டியோட அந்த நேச்சர் ஆகட்டும், அவங்க ஜாபோட அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஜாபோட நேச்சர் ஆகட்டும், அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்த்திங்கன்னா உலகத்தரங்களில் ஒரு பெரிய பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாமே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய நாடுகளில் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் ஒரு அவார்ட் வின்னிங் படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவார்ட் வின்னிங் படங்களுக்கு இந்த கமர்ஷியல் படங்கள்லாம் அவங்க அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. அதில் அந்த அளவு உடன்பாடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான படங்கள், ஒருத்தரோட வாழ்வியல் அதிகமாக அழகாக காமிக்கிறதாகட்டும், அவங்களோட அந்த சிட்டி லைஃப் ஆகட்டும், அவங்களோட ஜாப் நேச்சர் ஆகட்டும், இதெல்லாத்தையும் அழகாக காமிக்கக்கூடிய ரொம்ப ரியலிஸ்டிக்கான முறையில் ஒரு சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கையை அழகாக காமிக்கக்கூடிய படங்கள் அவார்ட் வின்னிங் படம்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங் படம் தான். ஆல் வி இமேஜின் அஸ் லைட்னு சொல்லி ஒரு 3 பெண்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக இந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க. மும்பை நகரம், மும்பை சிட்டியில் இருக்கக்கூடிய 3 பெண்களுக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை அவங்களுக்கு தீர்ந்துச்சா இல்லையா, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்கிறாங்க. 3 பெண்களும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்க. ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா மும்பையில் உள்ள அந்த மெட்ரோ ட்ரெயின் தான் காமிக்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயின் அந்த நைட் நேரத்தில் எப்படி இருக்கும், ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஜாபுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம இங்கேயே பார்க்கலாம், சென்னையிலே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் மும்பை பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு ஏரியா. ஸோ அந்த மாதிரி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரபாங்கிற ஒரு கேரக்டர் காமிக்காங்க. ஸோ இந்த பிரபாங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசு உள்ள ஒரு லேடி. இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கல்யாணமான ஒரு வாரம் தான் இவங்க ஹஸ்பண்டோட வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் இவங்கள விட்டுட்டு ஜெர்மனியில் போய் வேலை செய்ய போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் ஹஸ்பண்ட் இவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதாகட்டும், ஃபோன் பண்ணி கேட்குறது எதுவுமே கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லலாம். சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனால் இவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை நினச்சி ஏங்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு ஹஸ்பண்ட் தன்னை விட்டு போனாங்கன்னு தெரியாமல் ஹஸ்பண்டை நினச்சி ரொம்ப ஏங்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் அனுங்கிற ஒரு கேரக்டர் இதில் காமிப்பாங்க. இந்த அனுங்கிற கேரக்டர் இந்த பிரபா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கும் ஒரு பொண்ணு. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பையன் லவ் பண்ணிருப்பாங்க. ஷியாஸ் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பையன் லவ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள முஸ்லீம் பையனை லவ் பண்ணாலும் இவங்க ஹிந்துவாக இருப்பாங்க. இந்த அணுங்கிற பொண்ணு ஹிந்துவாக இருக்கும். அந்த ஷியாஸுங்கிற பையன் முஸ்லீமாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ணால் இவங்க கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இவங்க 2 பேரும் சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் ஒரு பயம் இருக்கும். ஆனால் லவ் பண்ணால் என்ன பண்ணுறது, ஸோ லவ் பண்ணுறது பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிரபாவும் அணுவும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் தான் வாழ்வாங்க. ஆனால் பிரபாவுக்கு தெரியாமல் அணு அந்த முஸ்லீம் பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்கும். அந்த கேண்டீனில் பார்த்தீங்கன்னா ஒரு குக் இருப்பாங்க, ஒரு சமையல்காரங்க இருப்பாங்க. அந்த சமையல்காரங்க பேர் பார்த்தீங்கன்னா பார்வதி அப்படிங்கிறவங்க. அந்த பார்வதி அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கும் அதிகமான ஒரு ஏஜ். அவங்க ஒரு ஸ்லிம் ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23 வருஷமாக மும்பையில் உள்ள ஒரு ஸ்லிம் ஏரியாவில் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருப்பாங்க. இவங்களுக்கு பசங்க இருக்கும். இவங்க பசங்க இருந்தாலும் இவங்க பேரம்பேத்திலாம் எடுத்துருவாங்க. ஆனாலும் பசங்க கூட போய் இவங்களால இருக்க முடியாது. ஏன்னா பசங்க கூட போய் இருந்தால் பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது செட் ஆகாது. அப்படின்னால பசங்களோட இவங்களால போய் இருக்க முடியாது. அதனால் இவங்க ஸ்லிம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 23 வருஷமாக அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன ஆகுனா, அந்த ஸ்லிம் ஏரியா இடிக்க போகிறோம், அந்த ஸ்லிம் ஏரியாவை இடித்து அங்கே அப்பார்ட்மெண்ட் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துடுது. உடனே இவங்களுக்கு பயமாயிருது, ஐயோ நம்ம ஸ்லிம் ஏரியா இடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க அந்த ஸ்லிம் ஏரியாவில் ஒரே வீட்டில் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்தாலும் அவங்க அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதுக்காக பார்த்தீங்கன்னா லாயர்கிட்டலாம் போய் பேசுவாங்க. லாயர்கிட்டலாம் போய் பேசினாலும் டாக்குமெண்ட் இருந்தால் தான் கேஸ் போட முடியும், இல்லை போட முடியாதுன்றவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையும் ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம பிரபா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்க புருஷன் விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. புருஷன் நினச்சி ரொம்ப நாளாகவே ஏங்கிட்டே இருப்பாங்க. இதே இப்படி ஏங்கிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரபாக்கு இவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலே ஒரு டாக்டர் ரூட் விடுவார். டாக்டர் கொஞ்சம் குக்கியை போடுவார், கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கவிதைலாம் கொடுப்பாரு, நிறைய ரூட்லாம் விடுவார்.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்டை நினச்சி தான் ஏங்கிட்டு இருப்பாங்க. வேற ஒருத்தர் விட்டு விட்டாலும் அவங்க கூட போகக்கூடிய கேரக்டர் கிடையாது. இவங்க வந்து ஹஸ்பண்டை நினச்சி அவங்க ஏங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து ஒரு குக்கர் வந்து வரும். ஒரு குக்கர் வந்து ஒரு பார்சல் இவங்களுக்கு வரும். அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜெர்மனி வந்து போட்டிருக்கும். ஸோ இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெர்மனியில் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ மேட் இன் ஜெர்மனி வந்து போட்டிருக்கும். ஆனால் வந்து யார் அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே தெரியாது. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் தான் தனக்கு குக்கர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குக்கரை வந்து ஹஸ்பண்டாக நினச்சி அது கூட அவங்க கெட்டிலாம் பிடிப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உருக்கமாக இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் என்ன போனாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஆனாலும் அவங்க ஹஸ்பண்டை நினச்சி அவங்க ஒரு வாரம் தான் அவங்க ஹஸ்பண்ட் கூட மொத்தமாகவே வாழ்ந்துருப்பாங்க. அந்த ஒரு வாரம் நினச்சி வந்து அவங்க கூட கனவுலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில் அந்த டாக்டர் கூட ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நான் மேரிடான பொண்ணுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி இந்த அனுங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஷியாஸ் பையனோட வந்து ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த மும்பை க்ரௌட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுவுமே நடக்காது. அவங்க என்னென்னா பொதுவாக அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு என்ன இல்லை கசமுசா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கசமுசா பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு பெருசாக வந்து அமையாது. ஸோ சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அது இந்த இடத்துல என்ன ஆகுனா இந்த லேடி இருக்காங்களே இவங்க 3 பேருமே தான் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருப்பாங்க. இவங்க வந்து இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்வதி வந்து நான் வந்து கிராமத்தில் போய் வாழ போகிறேன், இதுக்கு மேலே மும்பையில் நம்மளுக்கு இருந்த வேலைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரத்னகிரி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போவாங்க. கிராமத்துக்கு 3 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஒரு டூர் மாதிரி போவாங்க. அப்படி டூர் மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இது வரைக்கும் சிட்டி லைஃப்பில் பரபரப்பான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு ரொம்பவே எங்கே பார்த்தாலும் இயற்கையாக நேச்சராக ரொம்பவே அழகாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கிராமத்து லைஃப்பில் அந்த 3 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா 3 லேடிஸ், வெவ்வேறு விதமான லேடிஸ், 3 லேடிஸும் வந்து ரொம்பவே ஜாலியாக விளையாடுவாங்க. சரி, அங்கே உள்ள சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிப்பாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. பீச்லலாம் ஆடுவாங்க. ரொம்ப ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து சாப்பிட போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஜாலியாக ஹெட்செட்டில் போட்டு அது ஒரு பாட்டு கேட்டே இருக்கும். இவங்க கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் யாரையுமே பெருசாக கண்டுக்காது. அதோட இது வந்து என்ன ஜாலியாக பாட்டு கேட்டு விளையாண்டுட்டே இருக்குது. அப்போ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சின்ன வயசில் பொண்ணுங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றுமே இருக்காது. அவங்களுக்கு தேவை ஜாலி, அவ்வளோதான். காசு சம்பாதிக்கணும், அந்த ப்ரெஷர்லாம் எதுவுமே இருக்காது. காசு சம்பாதிக்கணும், பெரிய ஆளாக்கணும், அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன அந்த சின்ன வயசில் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணு மூலமாக வந்து காமிச்சிருப்பாங்க. சும்மா ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். பாட்டு கேட்டு படம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்களோட வெவ்வேறு காலகட்டத்தை காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி இருக்குது, அது ஒரு 25 வயசானதுக்கப்புறம் அந்த பொண்ணோட தேடல் என்ன, அது 35 வயசான ஒரு லேடி ஹஸ்பண்டை தன்னை விட்டுட்டு போன ஒரு லேடியோட எல்லாமே எப்படி இருக்குது, ஒரு 50 வயசான ஒரு லேடி ஹஸ்பண்டை இழந்த குடும்பத்தையும் இழந்து தனியாக இருக்கக்கூடிய ஒரு 50 வயசுல ஒரு லேடி, அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஏதோ வகையில் தனிமையாக இருப்பாங்க. இவங்க எல்லாரும் இவங்க 3 லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷியாஸை வந்து அந்த கிராமத்துக்கு வர வச்சு அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஷியாஸ் கூட இவங்க கசமுசா பண்ணுவாங்க. ஸோ அப்படி கசமுசா பண்ணுறதை வந்து இவங்க பார்த்துருவாங்க. யாருன்னா பிரபாங்கிறவங்க பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய பிரபாங்கிற பொண்ணு ஏதோ முஸ்லீம் பையனை லவ் பண்ணுதுன்னு சொல்லி அரசர் பஸ்ஸில் சொல்லியிருப்பாங்க. இவங்க ஆனால் ஆரம்பத்தில் பெருசாக நம்ப மாட்டாங்க. இது நேரில் பார்த்தோன்னா அவங்க நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரபாவே வந்து பார்த்திங்கன்னா அனுக்கிட்ட சொல்லி அவங்க லவரை கூட்டு வர சொல்லுவாங்க. லவரை கூட்டு வர சொல்லி கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த படத்தை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரணமான ஒரு கதை தான் அந்த படத்தோட கதை. என்னென்னா ஒரு 3 லேடிஸ், பொண்ணுங்க சொல்லுறது 3 பொம்பளைங்க, அவங்க வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, அவங்க வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்கள் என்ன, 3 பேத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும் வாழ்க்கையில். ஸோ தான் லவ் பண்ணுற பையனோட நம்ம சேர முடியுமா அப்படின்னு அந்த 25 வயசு பொண்ணு வந்து நினைக்குது. அதே அடுத்த ஸ்டேஜ் ஒரு 35 வயசு லேடி பார்த்தீங்கன்னா தான் ஹஸ்பண்ட் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கிராமத்தில் இருக்கும்போதே ஒருத்தர் வந்து கடலில் விழுந்திருப்பார். கடலில் விழுந்தவங்களே இவங்க காப்பாற்றிருப்பாங்க. இவங்க நர்ஸுங்கனால அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அந்த 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 ஒரு வயசான ஒருத்தர் வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயசான ஒருத்தரை வந்து இவங்க தன்னை ஹஸ்பண்டாக பாவிச்சுக்கிடுவாங்க. ஹஸ்பண்ட் தான் தன்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டாக பாவிச்சு அவங்களே இமேஜின் வந்து பண்ணிக்கிடுவாங்க. ஸோ எப்படியாவது ஹஸ்பண்ட் நம்மளை தேடி வந்துட மாட்டாரா, ஹஸ்பண்ட் ஒரு நாள் நம்மளை யோசிச்சிட மாட்டாரா, நம்மளை தேடி வந்துட மாட்டாரா அப்படின்னு இயங்கக்கூடிய ஒரு லேடியாக வந்து அந்த 35 வயசு லேடி அந்த பிரபாங்கிற கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்னா இது வந்து ஒரு ஏக்கம் தான், வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரு ஏக்கம். ஒரு 50 வயசு லேடியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் கூட வாழ்ந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க.
அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் நம்ம வாழ வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஸ்ட்ராங்னஸ் வந்து அந்த 50 வயசு லேடிக்கு வந்து இருக்கும். ஸோ வெவ்வேறு விதமான பெண்களோட கதைகளை காமிச்சப்பட்ட விதமாகட்டும், அந்த மும்பை சிட்டி வந்து காமிக்கப்பட்ட விதம், மும்பை சிட்டியில் அந்த மெட்ரோ அந்த ஸ்டேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து காமிச்சப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக வந்து படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும், ஒரு அவார்ட் வின்னிங் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு யதார்த்தமான கதை உள்ள ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.